ரன்வீர், எங்க அப்பா என்ன சொன்னார்னா, ரன்வீரோட குதிரை ரன்வீர் இல்லாம நரேஷ் சித்தப்பாவை ஏறவே விடலையாம். ரன்வீர் மட்டும் அங்க இல்லைன்னா நரேஷ் சித்தப்பாவால ஜெயிச்சிருக்கவே முடியாது. ஜெயிக்கிறத பத்தி அப்புறம் பேசலாம். முதல்ல ஹீர் மட்டும் உட்கார விடலனா அவரால் அந்த குதிரை ரேஸ்ல கலந்திருக்கவே முடியாது. ஆனா ஒரு விஷயத்த சொல்லு, நீ ஏன் யார்ட்டையும் சொல்லாம போயிட்ட? நான் எங்க அப்பாவை கூட்டிட்டு வரலான்னு போனேன். அப்ப என்னாச்சு தெரியுமா? நரேஷ் சித்தப்பா ஹீர் மேல ஏற எவ்வளவோ முயற்சி பண்ணாரு. ஆனா ஹீர் அவரை உட்காரவே விடல. அவர் கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணாரு. அதுக்கப்புறம் நான் தான் ஹீர் கிட்ட போனேன். அப்ப அது என்ன ஒண்ணுமே பண்ணல. ஏன் தெரியுமா? ஏன்னா அதுக்கு என்ன தெரியும்ல, நான் எங்க அப்பா கூட அது மேல எவ்வளவு வாட்டி சவாரி பண்ணிருக்கேன்ல. அதனாலதான் என்ன அது அடையாளம் கண்டுபிடிச்சிருச்சு. நான் எங்க அப்பாவோட ரன்வீர் ஆச்சே. என்ன மீசைய முறுக்கிறத நிறுத்து. இது ஒன்றும் உண்மையான மீச இல்ல, சும்மா உக்காந்து முறுக்கிட்டு இருக்க. அப்புறம் நீங்க, அப்புறம் சுரேஷ், நீ வேணா பாரு, இனிமே என்னைக்கு என் டீம்ல விளையாட விட மாட்டேன். என்னப்பா எங்க அண்ணனுக்கு மீச இல்லைன்னா என்ன? இருந்தாலும் என் அண்ணன் 2 வாட்டி பரிசு ஜெயிச்சிருக்காரு. முதல்ல பகத்சிங் பரிசு, அப்புறம் காத்தாடி போட்டியில, அப்புறம் இப்ப குதிரை ரேஸ்லயும் கலந்துக்கிட்டாரு. நீ என்ன பண்ணியா? ஏய் கேளு, உங்க அப்பா மெடல் ஜெயிச்சிருக்காரு, உங்க அண்ணனும் மெடல் ஜெயிச்சிருக்கான், அப்புறம் உங்க அம்மா கூட டிராக்டர் ரேஸ்ல ஜெயிச்சிருக்காங்க. அப்புறம் நீ என்ன ஜெயிச்சிருக்க? எதுவுமே இல்ல. மீரா, நீ கவலைப்படாத. இப்ப மெடல் ஜெயிக்கலானா என்ன, ஒரு நாள் நீயும் மெடலை ஜெயிப்ப. எனக்கு முடியாது, ஏன்னா இவ உன் தங்கச்சியே. பாண்டி, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. எனக்கு எங்க அப்பா சொன்னாரு மீரா என் தங்கச்சி தான். அப்புறம் மறுபடியும் இதை பத்தி என் முன்னாடி பேசாத. ஏன்னா இவ ஒல்லி குச்சி தானே. வா மீரா. வா. இவனை பத்தி நான் எங்க அம்மா கிட்ட கண்டிப்பா சொல்ல போறேன்.